Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம மைதா முட்டை எதுவுமே இல்லாம ரொம்பவே ஆரோக்கியமா கோதுமை மாவு வச்சு பண்ணக்கூடிய brownie எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா நீங்க கொடுத்து விடலாம். இல்ல ஈவினிங் டீக்கு கூட நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த brownie பாத்தீங்கன்னா நான் பிஸ்தா வச்சு பண்ணிருக்கேன். சோ ஒரு யூனிக்கான டேஸ்ட்ல நம்ம பிஸ்தா பருப்பெல்லாம் போட்டுருக்கோம் அப்படிங்கறனால ரொம்ப டேஸ்டா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ரெண்டு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல பெரிய பவுல்ல கொஞ்சமா நல்லா சூடான தண்ணி சேர்க்கணும். இந்த தண்ணியில அந்த சின்ன பவுலை வச்சிருங்க. வச்சுட்டு சரியா 1/4 கப் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். நீங்க நெய்க்கு பதிலா பட்டர் எடுத்துக்கலாம், இல்ல ஆயில் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் 150 கிராம் அளவுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட டார்க் சாக்லேட் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக 150 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா கொஞ்ச நேரம் அந்த சூட்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ நல்லா இந்த சாக்லேட் நெய் கூட நல்லா மெல்ட் ஆகி இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துட்டு இதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது கூடவே இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த நெய்யும் அப்புறமா டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் அந்த பேஸ்ட்டை இதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம். அப்புறமா நான் இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் சுகர் எடுப்பீங்க அப்படின்னா அது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் பொடிகள் சேர்த்துடலாம். நான் சரியா 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவில் கூட பண்ணலாம். நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம், இல்லை ஈனோ கூட போட்டுக்கலாம், இல்லை எதுவுமே போடாமல் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ இவ்வளோ சேர்த்துட்டு கடைசியாக இது கூட நம்ம ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரன்னியாலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக தான் இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வரமாவு போட்டுக்கலாம், இல்லை ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் பிஸ்தா பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா சாப் பண்ணி அதை சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த நட்ஸ் போட்டுக்கலாம், இல்லை நம்ம டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் போட்டுக்கலாம், சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம், பிஸ்கெட் போட்டுக்கலாம், எது வேணுமோ நீங்கள் அது போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 8 இன்ச் டின்னில் தான் பேக் பண்ண போகிறேன். பட்டர் ஷீட் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். இதுவே கடாயில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு அப்படியே நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 30லேருந்து ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதில் மேலே கொஞ்சமாக நான் இந்த மாதிரி பிஸ்தா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக் ஆகி கிடச்சிருச்சு. இது பேக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஆற விடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை கட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டர் ஷீட்டை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு. இதோட டேஸ்ட் அப்படியே ப்ரௌனியோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம கோதுமை மாவு போட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃப்ளேவர் எதுவுமே இதில் கொஞ்சம் கூட தெரியாது. இப்போ இதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை ஒரு 3 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. இப்போ நம்மளுக்கு சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் கோதுமை மாவில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.